ரேஷன் கடையில் ரேஷன் பொருள் வாங்கி கிட்டத்தட்ட 20 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. அது வந்து அந்தந்த இடத்துல கரெக்டாக எடுத்து வைக்கவே இல்லை. இந்த டைம் ரேஷன் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக, அந்த மைசூர் பருப்புன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக சூப்பராக இருந்துச்சு. எப்பயுமே ரேஷன் பருப்பு தனியாக செய்ய மாட்டேன். அதோடு வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்குற துவரம் பருப்பு இருக்குல்ல, அதோட கலந்து போட்டு தான் செய்வேன். சண்டே நேற்று வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை, அது கூட நாட்டுக்கோழி கறி குழம்பும், நைட்டு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி செஞ்சுருந்தேன். சரின்ட்டு இன்றைக்கி காலையில் வந்து கொஞ்சம் சிம்பிளாக ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பருப்பு சாம்பாரும் அது கூட தோசையும் சுட்டுட்டு இருந்தேன். இந்த அடுப்புக்கிட்ட சமைச்சிட்டு இருக்கும்போது 1000 டைம் உள்ளேயும் வெளியும் நடந்துகிட்டே இருப்பாங்க. என்ன சமைக்கிறேன் ஏது சமைக்கிறேன்னு பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. சமைக்கும் போது கூட நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போலாம் அவங்களோட விருப்பமோ அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. கரெக்டாக உட்காந்து சாப்பிடும் போது தான் இது இல்லையா அது இல்லையான்னு இல்லாத லிஸ்ட்டெல்லாம் கேட்பாங்க பாரு. அப்போ தான் பயங்கர கடுப்பாகும் எனக்கு. அப்படி தான் நேற்று நடந்துருச்சு. நேற்று வந்து நாட்டுக்கோழி கறி குழம்பு சொல்லியிருந்தால அதை வச்சுட்டு இட்லி சுட்டுருந்தேன். சுட்டுட்டு இருக்கும்போது பக்கத்தில் நின்றுட்டு இருந்தார். அவர் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். கடைசியாக தட்டில் போடும்போது என்ன கேட்டுட்டாரு, சாப்பாடு இல்லையான்னு கேட்டுட்டாரு. பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு. அட்லீஸ்ட் ஒன்று செய்யும் போதாவது எனக்கு சாப்பாடு செஞ்சிருன்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் போட்டு கூட நம்ம வடிச்சிருக்கலாம். எப்பயுமே மாங்குன்னு செஞ்சுட்டு அந்த சாப்பிடும் போது மட்டும் இல்லாத ஒரு பொருளை கேட்டுட்டா எனக்கு உண்மையாலுமே கோவம் தாங்க வரும். என் வீட்டில் தான் அப்படி நடக்குதா இல்லை உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்குதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் நல்ல ஒரு தூரல். ஜெய்குட்டி அப்படியே ஸ்கூல் போயிட்டா. ஆனால் குட்டிமா ரெடி ஆனதுக்கப்புறம் பயங்கர மழை இருந்தாலும் வந்து ஸ்கூல் இன்னைக்கு அனுப்பி விட்டாச்சுங்க.